ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் awesome வீடியோ. திங்கட்கிழமை ரஷ்யாவால் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல்ல உக்ரைனுக்கு தரப்பட்ட F-16ல ஒரு F-16 முழுசா அளிக்கப்பட்டிருக்கு. அதற்கான அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இப்ப வெளிவந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த செய்தியை நம்ம திங்கட்கிழமை அன்னைக்கே பார்த்திருந்தோம். பட் அது அன்கன்ஃபர்ம்டு நியூஸா இருந்த நிலையில உங்களுக்கு ஒரு அப்டேட்டா இது கன்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிற தகவலை நான் சொல்லிக்கிறேன். அமெரிக்கா உக்ரைனுக்கு சில புதிய கட்டுப்பாடுகளை ரஷ்யாவிற்கு மறைமுகமாக உதவி இருக்கிறாங்க. அமெரிக்காவால் உக்ரைனுக்கு தரப்பட்ட ATACMS மிசைலும் பிரிட்டன் உக்ரைனுக்கு கொடுத்த லாங் ரேஞ்ச் மிசைலான ஸ்டார்ம் ஷேடோ மிசைல இப்ப உக்ரைன் ரஷ்யாவின் எல்லைக்குள்ள பயன்படுத்தக்கூடாது தாக்குதலுக்காக அப்படிங்கிற அறிவுறுத்தல் இப்ப அமெரிக்காவால் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே ATACMS பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்த அமெரிக்கா இப்ப அது போக பிரிட்டன் கொடுத்த ஸ்டார்ம் ஷேடோவும் ரஷ்யா மண்ணுக்குள்ள பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அறிவுறுத்தலை இப்ப உக்ரைனுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. ஆனா இதற்கு மாற்றா உக்ரைன் ரஷ்யாவை தாக்குறதுக்காக ஹைமார்ஸ்ல GLMRS அதை பொறுத்து தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற மாற்று அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில ரஷ்யாவிற்கு என்ன லாபம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மேப் மூலியமா. இந்த மேப்பை பாருங்க. இதுல ப்ளூ கலர் அப்படிங்கிறது உக்ரைனின் பகுதிகளை குறிக்கக்கூடியது. இந்த ப்ளூ கலர். அடுத்தது இந்த ஆஷ் கலர், இந்த சாம்பல் நிற கலர் இருக்கு இல்லைங்களா, இது ரஷ்யா உக்ரைனுக்குள்ள கைப்பற்றிய பகுதிகள். அதே மாதிரி இந்த ரெட் கலர் பகுதி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ரெட் கலர் பகுதி என்னன்னா ATACMS மிசைல் பயன்படுத்தி ரஷ்யாக்குள்ள தாக்குவதற்கான ரேஞ்ச். ஸோ இந்த மொத்த பகுதியும் தான் உங்களுக்கு ATACMS இன் ரேஞ்சுக்குள்ள வருது. அடுத்ததா இந்த ரெட் ஏரியாலயே ஒரு செயின் மாதிரி ஒரு பிரிவு இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ATACMSலயே அவங்க எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் அண்ட் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச், ப்ரோஹிபிட்டட் ரேஞ்ச் அப்படின்னு 2 குடுத்திருக்காங்க. அதாவது ரேஞ்ச் குறைக்கப்பட்டு ஒரு ATACMSம் முழு ரேஞ்சும் உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மஞ்சள் நிறத்துக்கு பின்னாடி இருக்கிற இந்த பகுதி மட்டும். ஆக்சுவலா ஸோ இந்த முன்பக்கம் இருக்கும் இந்த பகுதி மட்டும் உங்களுக்கு 170 கிலோமீட்டர் ரேஞ்சு கொண்ட ATACMSன் தாக்குதல் வரையறைக்குள்ள வருது. அந்த ரேஞ்சுக்குள்ள வருது. இதுவே 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள ATACMS அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மொத்த ரெட் கலருமே வரும். இந்த மஞ்சள் நிற கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஹைமார்ஸ்ல GLMRS பொறுத்து பயன்படுத்தி தாக்குங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி தாக்குனா இந்த ரேஞ்சுக்குள்ள மட்டும் தான் அவங்கனால தாக்க முடியும். ரைட். இப்ப ATACMSக்கு பதிலா ஹைமார்ஸ பயன்படுத்தி தாக்குன்னு அமெரிக்கா சொன்னதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா 250 டார்கெட்ஸ் இந்த ATACMS மிசைல்னால பண்ண முடியும் ரஷ்யாவின் எல்லை பகுதிக்குள்ள. அது பியாண்ட் ஏரியாஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இவ்வளோ தூரம் வரைக்கும் அவங்கனால 250 டார்கெட்ஸ் அவங்கனால ஈஸியா அழிக்க முடியும். இப்ப ஹைமார்ஸ் கொடுத்ததுனால 250 அப்படிங்கிறது 20 தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி போயிருச்சு. வெறும் 20 தாக்குதலுக்கான இலக்குகள் மட்டுமே இப்ப அவங்க கிட்ட இருக்கு. அதே மாதிரி ஏர்ஃபீல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 17 ஏர்ஃபீல்ட மட்டுமே அவங்கனால இப்ப கொடுத்த ஹைமார்ஸ வச்சு இவங்கனால தாக்க முடியும். ரஷ்யாவின் பின் பகுதிக்குள்ள இருக்கும் ராணுவ தளங்களும், ஆயுத கிடங்குகளும் உக்ரைனால அழிக்க முடியல அப்படின்னா, கடந்த திங்கட்கிழமை நடந்த தாக்குதல் மாதிரியே பல தாக்குதல்களையும் ரஷ்யானால உக்ரைனுக்கு எதிராக மேற்கொள்ள முடியும். ஸோ தொடர்ந்து பல இழப்புகளை உக்ரைன் சந்திக்க நேரிடும். பெரிய பெரிய தாக்குதலை தடுக்கணும்னா ரஷ்யாவின் லான்ச் பேட்ஸ், ஏர்ஃபீல்ட் இதெல்லாம் இவங்க கண்டிப்பா அடிச்சு ஒடுக்கி ஆகணும். ஸோ அதெல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பின்பக்க பகுதிகள்ல தான் இருக்கு நெறைய. நம்ம ரெட் ஏரியாஸ் அப்படின்னு காமிச்சிருந்தா பார்த்தீங்களா, அங்க போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய பின் போட்ட பகுதிகள் இருக்கும். அது எல்லாமே ஒவ்வொரு பாயிண்ட் தான் உங்களுக்கு. இத ஓவர் கம் பண்றதுக்கும், என்கவுண்டர் பண்றதுக்கும் தான் 2 புதிய ஆயுதங்கள உக்ரைன் இப்ப வெளியிட்டு இருக்காங்க. அமெரிக்கா கொடுத்த லாங் ரேஞ்ச் ஆயுதங்கள மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தா, எப்ப வேணாலும் நம்மள காலவாரி விட்டுருவாங்க. அதனால ரஷ்யாக்குள்ள தாக்குதல் நடத்துறதுக்காக நாமளே நம்ம நாட்டிலே ஓனா உருவாக்கின ஆயுதங்கள் இருந்தா, எந்த ஒரு நாட்டின் அறிவிப்புகள் கீழ்ப்படியாம நம்ம வேணுங்கிற மாதிரி ரஷ்யாக்குள்ள தாக்குதல் நடத்தி நம்ம நாட்டு மக்களையும் நம்மளே காப்பாத்திக்கலாம் அப்படின்னு இப்ப ஜெலன்ஸ்கி முடிவு பண்ணி 2 ஆயுதங்கள வெளியிட்டாரு. அதுல ஒண்ணு R360 நெப்டியூன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லாங் ரேஞ்ச் மிசைல். இது ஏற்கனவே உக்ரைனின் மிசைல் ஆர்சனல்ல இருக்கும் ஒரு மிசைல் தான். இதோடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர். ஆனா இத உக்ரைனியன்ஸ் அவங்களுடைய இன்ஜினியரிங் டெக்னாலஜி மூலியமா அப்கிரேட் பண்ணி இதோடைய ரேஞ்ச 1000 கிலோமீட்டர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டெண்ட் பாயிண்ட்க்கு கொண்டு போயிருக்கிறாங்க. சமீபத்துல இப்ப கிரீமியாவின் கெர்ச் பிரிட்ஜ் பக்கமா ஒரு கப்பல் தாக்கப்பட்டு எரிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு செய்தி வந்தது நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த தாக்குதலுக்கு இந்த 1000 கிலோமீட்டர் நெப்டியூன் மிசைல் தான் பயன்படுத்தப்படும் அப்படின்னு பல பேராலும் சொல்லப்பட்டுகிட்டு இருக்கு. இன்னொன்னு இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல பிறந்த புதிய ஹைபிரிட் மிசைல் ட்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலியான்சியா. இன்னைக்கான காணொலியில இந்த 2 ஆயுதங்கள்ல இருந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல பிறந்த பாலியான்சியா அப்படிங்கிற ஹைபிரிட் மிசைல் ராக்கெட் ரக ட்ரோனை நம்ம பார்க்க போறோம். ஸோ இது உங்கள் ஆயுதம் அறிவோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வாங்க இப்ப காணொலியை விரிவா பார்க்கலாம்.
ஆகஸ்ட் 24 சுருட்டு மாதிரி ஒரு நீளமான பொருள் ஒன்று ரஷ்யாவின் ஓரஞ்ச் ஓப்லாஸ்ட்ல இருக்கும் ராணுவ தளத்தை தாக்குது. அந்த தாக்குதல்ல முதல் வெடிப்பு தொடர்ந்து பல வெடிப்புகளும் அடுத்தடுத்து வெடிக்குது. ரஷ்யாவும் எந்த மிசைல் கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லல, உக்ரைனும் எதை வச்சு நாங்க தாக்கணும் அப்படின்னு சொல்லல. இதற்கு மத்தியில ஆகஸ்ட் 24 உக்ரைனின் இண்டிபெண்டன்ஸ் டே இல்லையா, அந்த ஃபங்க்ஷன்ல ஜெலன்ஸ்கி ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு. உக்ரைனிய படைகளுக்காக ஹைபிரிட் மிசைல் ட்ரோனை உருவாக்கி இருக்கிறோம். அதோடைய பெயர் பாலியான்சியா. இந்த மிசைல் எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னா, ரஷ்யர்களின் மிலிட்ரி ஏர்ஃபீல்ட்ஸ், மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன் லான்ச் பேடுகளை அழிக்கிறதுக்காக அண்ட் பார்டர் ஸ்ட்ராட்டஜியை கருத்தில் வச்சு இந்த டிசைன் செய்யப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இந்த உக்ரைன் ரஷ்யாலாம் சோவியத் யூனியனா இருந்திருக்கும் போது ஒரு காமனான ஆயுத அமைப்பு டிசைனை மையமாக வச்சு உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள்ல இருந்து இப்போ உக்ரைன் தயாரிக்கும் இது வேறுபட்டு இருக்கணுங்கிறதுக்காக தனி ஐடென்டிட்டி இருக்கணும்னு இந்த ராக்கெட் ட்ரோன் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த வேறுபாட்டை இதோடைய பெயர்ல இருந்தே நம்ம பார்க்க முடியும். ரஷ்யர்களின் மொழியிலோ இல்லை உச்சரிப்பிலையோ இல்லாமல் இருப்பது. ஆக்சுவலாக இந்த பாலியான்சியா அப்படிங்கிறது உக்ரைனின் பிரபலமான பிரெட்டுக்கு இருக்கும் பெயர். ஆக உக்ரைனை பிரதிபலிக்கும் விதமா அந்த தனித்துவமான பிரெட்டின் பெயரை எடுத்து இந்த மிசைலுக்கு பாலியான்சியா அப்படிங்கிற பெயர் வச்சிருக்காங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போது ஏதோ மிசைல ரெக்கைகளை வச்சு பறக்க விட்டுற மாதிரி தெரியும், ஆனா அதுதான் அந்த ட்ரோனே. முடிஞ்ச அளவுக்கு இன்ஜினியர்கள் இதை சிம்பிளாகவும் காஸ்ட் எஃபிஷியன்டாகவும் உருவாக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நீளமான 2 மீட்டர் பைப், அதோடைய எண்டில் ஒரு இன்ஜின், அந்த இன்ஜினுக்கு காத்து கொடுக்க முன்பக்கமா 2 ஏர் இன்டெக். இந்த செட்டப் காத்துல நிலையாகவும் திசைக்கு ஏற்ற மாதிரியும் போகிறதுக்காக நடுவுல 3 மீட்டர் நீளத்துக்கு ரெக்கைகள், பின்புறத்துல மிசைலுக்கே உரிய ஃபின்ஸும் இதில் பொருத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி பைப்பின் முன்பக்கத்துல ஒரு விங்ஸ் போன்ற ஒரு அமைப்பும் இருக்கும். ஓரளவுக்கு 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள்ல ஸ்டெல்த் தன்மைக்காக பயன்படுத்தக்கூடிய சில அம்சங்கள் இதில் இருப்பதா பார்க்க முடியும். முன்பக்க விங்கா இருக்கட்டும், இல்ல ஏர்டெக் முன்னாடி இருப்பதா இருக்கட்டும், இதெல்லாம் 5ஆம் தலைமுறை போர் விமானங்களுக்கே உரிய ஒரு டிசைன். அதை கொண்டு வந்து இந்த மிசைலை இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஜின் அப்படின்னு பார்த்தா வெறும் 4 கிலோ எடையுள்ள ஜெட் கேட் P400 Pro அப்படிங்கிற மைக்ரோ டர்போ ஜெட் இன்ஜின் இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பல்ஸ் ஜெட் மெக்கானிசம் மூலமா இக்னேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பல்ஸ் ஜெட் மெக்கானிசம் மூலமா ட்ரஸ்ட் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு தர முடியாது. ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னாவே அதிகமான உயரத்திற்கு அதனால பறக்க முடியாது. அதிக உயரத்துல பறக்காதுன்னா ரேடார்ல சிக்காது. இதற்கு சிறந்த உதாரணமா நம்ம ஸ்கிம்மிங் மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடிய மிசைலை நாம எடுத்துக்கலாம். அதுவும் கடற்படை ரேடார்ல இருந்தும் கடற்படை கப்பலில் வைக்கப்பட்டிருக்கும் ஆட்டோமேட்டிக் மிஷின் கன்ல இருந்தும் தப்பிக்கிறதுக்காக தன்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த கடல் பரப்புக்கு ஒட்டி எவ்வளவு பறக்க முடியுமோ அவ்வளவு தாழ்வா பறக்கும். அதே மாதிரிதான் இந்த மிசைல் ட்ரோனும் ரேடாரை பைபாஸ் பண்ணும். இந்த பல்ஸ் ஜெட் மெக்கானிசம்ல இன்னொரு விஷயமும் இருக்கு. அதுதான் அதிகமான மூவிங் பார்ட்ஸ் இதில் இருக்காது. மூவிங் பார்ட்ஸ் அதிகமாக இல்லைனாவே அது நாளாக இன்ஜினுடைய சத்தம் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இங்கே அடிபட்டு போகும். இந்த பல்ஸ் ஜெட் மெக்கானிசம் மூலியமா இன்ஜினுடைய வெயிட் கம்மியாகும். ஸோ எடை கம்மியாக இருக்கிறதுனால தேவைக்கு அதிகமான எரிபொருளை இதனால் கொண்டு போக முடியும். எரிபொருள் அதிகமான ரேஞ்ச் அதிகமாகும் ஆட்டோமேட்டிக்காக. சரி, ட்ரஸ்ட் அறிவாங்கன்னு சொன்னியப்பா, ஸோ எவ்வளோ ட்ரஸ்ட் தான் இது கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 43 கிலோ ட்ரஸ்ட் தான் இதனால கொடுக்க முடியும். இதோடைய வெளி தோற்றத்தை பார்க்கும்போது ஒரு மிசைல் கொண்டு போற மாதிரியோ பாம்பை கொண்டு போற மாதிரியோ விங்ஸ்ல எந்த ஹார்ட் பாயிண்ட்ஸும் இல்லை அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். இதுவும் ஒரு ஸ்டெல்டி தன்மையை ரெப்ரசென்ட் பண்ணும் ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர் தான். அப்போ ஆயுதங்கள் எங்க அப்படின்னு கேட்டா, இது ஏற்கனவே சொன்ன மாதிரி ராக்கெட் ட்ரோன் ஆக பைப்பின் முன்புறத்துல வார்ஹெட் பொருத்தப்பட்டிருக்கும். எப்படி நம்ம மிசைலுக்கெல்லாம் முன்புறத்துல வார்ஹெட் பொருத்துவோம், அது மாதிரி இதுலயும் முன்புறத்துல வார்ஹெட் பொருத்தப்படும். அந்த வார்ஹெடானது 20 கிலோ வரை வெடிபொருளை சுமந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மற்றபடி இந்த ட்ரோன்ல மிசைலை ஏந்தி செல்லக்கூடிய கேரிங் பாயிண்டோ இல்ல மற்ற ஹார்ட் பாயிண்ட்ஸோ இதுல எதுவுமே இருக்காது. மிசைல் எப்படி மோதி வெடிக்குதோ அதே மாதிரிதான் இதுவும் போய் மோதி வெடிக்கும். அதனாலதான் இதை மிசைல் ட்ரோன் அப்படின்னு சொல்றாங்க, இல்ல ராக்கெட் ட்ரோன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ஃபியூச்சர் நாம இதுல நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, மற்ற ட்ரோன் பறக்கிறதுக்காகவும் முன்னோக்கி செல்றதுக்காகவும் பிளேட்ஸ் இல்ல ப்ரொபல்லர்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆனா இதுல நம்ம பிளேட்ஸ் அண்ட் ப்ரொபல்லர்ஸை பார்க்க முடியாது. அப்ப இது எப்படி டேக் ஆஃப் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை பறக்க வைக்கிறதுக்காக அண்டர் கேரேஜ் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சர் பயன்படுத்தப்படும். அந்த அண்டர் கேரேஜ்ல மிசைல் ட்ரோனை பொருத்தி ஒரு ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் ஆகுற மாதிரி டேக் ஆஃப் ஆகி ஃபர்தரா பறக்கும். பிளேட் இல்லாம தொடர்ந்து முன்னோக்கி செல்றதுக்காக டர்போ ஜெட்டின் ஊந்துதல் இதற்கு உதவியா இருக்கு. ஆக இதை பறக்க வைக்க சில தூர சமவெளி நமக்கு வேணும் அப்படிங்கிறது இந்த மெக்கானிசத்துல இருந்து நமக்கு புரிய வருது. ஸோ இது ஒர்க்கிங் இவ்வளவுதான். ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சராகவும் காஸ்ட் எஃபிஷியன்டாகவும் தான் இதை வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அதெல்லாம் போட்டு இதெல்லாம் மெனக்கிடல. நெக்ஸ்ட் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, போத் ரிமோட் மூலமாகவும் கண்ட்ரோல் பண்ணி டார்கெட்டை அழிக்கலாம், இல்ல ப்ரீ ப்ரோக்ராம்டு பண்ணி ஆட்டோமேட்டிக்காகவும் பறக்க வச்சு டார்கெட்டை அழிக்க முடியும். ஆனா பெரும்பாலும் ஸ்ட்ரைக் மிஷனுக்கு ரிமோட் கண்ட்ரோல் தான் பயன்படுத்துவாங்க. பிகாஸ் ஒரு ட்ரோன்ல டார்கெட்டை ஃபீட் பண்ணி ஆட்டோனமஸ்ல போட்டா ஈஸியா ரேடார் கிட்ட மாட்டோம். ஏன்னா கிரவுண்ட் அப்டகல்ஸை தடுக்கிறதுக்காக ட்ரோன்ல ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணும் போதே இவ்வளோ அடிக்கு மேல கான்ஸ்டன்டா நீ பாரு
அப்படிங்கிற ஒரு ஃபீடு கொடுக்கப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் கான்ஸ்டன்டா சில அடிக்கு மேலே இதுக்கு பறக்கும்போது ஈஸியா ரேடார் இது ஒரு ட்ரோன் இல்லை இது ஒரு த்ரெட் அப்படின்னு கன்சிடர் பண்ணி அதை அழிச்சிடும். ஆனா இப்படி இல்லாம வேணுங்கிற மாதிரி மேலே கீழே போயிட்டு வர மாதிரியும் நம்மளால ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணி டேட்டாவை ஃபீட் பண்ண முடியும். ஆனா அதற்கு சொபிஸ்டிகேட்டட் டெக்னாலஜி அதில் இன்கார்பரேட் பண்ணியிருக்கணும். பட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாலியான்ஸ்டியா ட்ரோன் ஒரு ஹை சொபிஸ்டிகேட்டட் ட்ரோன் இல்லை, ஒரு சிம்பிளான ட்ரோன் தான். ஸோ அதில் இந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜி பொருத்தப்படலை. ஆக இது ரேடார் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக பயன்படுத்தினா தான் எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் இதுலேயும் ஒரு சிக்கல் இருக்கு. இது வரைக்கும் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் நடந்த டேட்டா வச்சு பார்க்கும்போது ரிமோட் கண்ட்ரோல் ட்ரோன்களை தான் ரஷ்யர்கள் ஈஸியாக ஜாம் பண்ணி அழிச்சிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா வருது. இப்போ நம்ம ட்ரோனை ரிமோட் கண்ட்ரோல் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதற்கு சேட்டலைட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒன்று தேவை. அந்த கம்யூனிகேஷன் தான் மீடியமாக செயல்பட்டு நம்ம இங்கே ரிமோட்டில் கொடுக்கும் இன்புட் அந்த ட்ரோனுக்கு போய் அவுட்புட்டாக நமக்கு கொடுக்கும். இப்படி அந்த சேட்டலைட்ல இருந்து ட்ரோனுக்கு போகும் சிக்னலை இன்டர்ஃபர் பண்ணி தான் அதை ஜாம் பண்ணுவாங்க ரஷ்யா. இந்த சேட்டலைட் சிக்னல் ஜாமிங் அப்படிங்கிறத ஓவர் கம் பண்ண தான் ஸ்டார்லிங்க் இங்கே வருது. எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் சேட்டலைட் ப்ரோக்ராம் பற்றி நமக்கு தெரியும். பல கோடி பேர்களும் இந்த ஸ்டார்லிங்க் சேட்டலைட் உதவியுடன் டேட்டாவை அக்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பல ஸ்டார்லிங்க் சேட்டலைட்டுகளும் நம்ம அவுட்டர் ஸ்பேஸில் சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ உக்ரைனின் இந்த ட்ரோனுக்கு ஸ்டார்லிங்கின் சேட்டலைட் கம்யூனிகேஷன் தான் ரிமோட் கண்ட்ரோலுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரஷ்யர்கள் இந்த சிக்னலை ஜாம் பண்ணுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட ட்ரோனை டார்கெட் பண்ணி அதோடைய சிக்னலை கண்டுபிடிச்சு அழிக்க போகிறாங்கன்னு வைங்களேன். பல சேட்டலைட்டில் எந்த சேட்டலைட்ல இருந்து இதற்கு சிக்னல் வருது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த சிக்னலை இவங்க இன்டர்ஃபேர் பண்ணி அதை ஜாம் பண்ணணும். அப்படி ஜாம் பண்ணாதான் அவங்களால அந்த ரிமோட் கண்ட்ரோல்டு ட்ரோனை ஜாம் பண்ண முடியும். இங்க உக்ரைனியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிக்னல் லாஸ்ட் ஆயிருச்சா உடனே அடுத்த சேட்டலைட்டுக்கு இந்த ரிமோட் கண்ட்ரோலோடைய ஃபீடு போகும். அதுல இருந்து அந்த ட்ரோன் ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆகிக்கும். சப்போஸ் அந்த சிக்னல் அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா 3வது சேட்டலைட்டுக்கு கம்யூனிகேஷன் போகும். 3வது சேட்டலைட்ல இருந்து இவங்களுக்கு போயிட்டு இருக்கான். இப்படி ஒரு ரவுண்ட் ராபின்ல இவங்களுக்கு சுத்திக்கிட்டே இருக்கும் சிக்னல் லாஸ்ட் ஆக. ஆஸ் எ ரிசல்ட் இப்போ ரஷ்யர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சேட்டலைட்ல இருந்து இன்னொரு சேட்டலைட் திருப்பி கண்டுபிடிச்சு இன்டர்செப்ட் பண்ணணும், திருப்பி இன்னொரு சேட்டலைட்ல இருந்து வர ஃபீடை கண்டுபிடிச்சு இன்டர்செப்ட் பண்ணணும். ஸோ இது அவங்களால முடியாத காரியமாகவே போயிடும். ஸ்டார்லிங்க் எப்போ இந்த சேட்டலைட்ல இருந்து இந்த சேட்டலைட் அப்படிங்கிற அந்த ரவுண்ட் ராபின் ஸ்ட்ரக்சரை கொடுக்குறாங்களோ அப்பனால தான் ரஷ்யர்களால கரெக்டா இங்க இருந்து அடுத்தது இங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்களால அழிக்க முடியும். இந்த ரிமோட் கண்ட்ரோல்டு பாலியான்ஸ்டியா ட்ரோனை ஜாம் பண்றது அப்படிங்கிறது ஆகாத காரியமா ரஷ்யர்களுக்கு போயிடும். ஆக மொத்தம் ட்ரோன்ல ஜெட் இன்ஜினை பொருத்தி வேகமா போற மாதிரியும் அதே நேரத்தில் ரிமோட் கண்ட்ரோல் ஜாம் ஆகாத மாதிரி ஸ்டார்லிங்க் கூட கொலாபரேட் பண்ணி ரேடார் கிட்ட சிக்காத மாதிரியும் ரொம்ப அட்வான்ஸ்டா இல்லாம ஜஸ்ட் சிம்பிளா ஒரு ஈஸியான ஸ்ட்ரக்சரை நேர்த்தியா டிசைன் பண்ணியிருக்கிறாங்க உக்ரைனியன்ஸ். இந்த பிளான் போட்டு உருவாக்க 1.5 வருஷம் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. போர்க்களத்துல 1.5 வருஷம் அப்படிங்கிறது எவ்வளவு குரூஷியலான டைம் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இந்த 1.5 வருஷமும் இந்த ப்ராஜெக்டில் ஈடுபட்ட இன்ஜினியர்ஸ், டெக்னீஷியன்ஸ், சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ், மிலிட்டரி அட்வைசர்ஸ் யாருமே வெக்கேஷன் போகலை, எந்த ஒரு லீவுமே எடுக்கலை. ஒரு ஸ்ட்ரெச்சாக இந்த ட்ரோனை உருவாக்குறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு 1.5 வருஷ உழைப்பில் இதை உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க. இந்த இடத்துல இந்த ரஷ்யா உக்ரைன் இந்த போர் அப்படிங்கிறத நகர்த்தி வச்சு இந்த இன்ஜினியர்ஸ், டெக்னீஷியன், ஸ்டாஃப் இவங்களுடைய எஃபர்ட்டை பார்த்தோம்னா ஒரு அசாதாரணமான செயல் தான் இது. ஏன்னா எந்த ஒரு வெக்கேஷன் லீவ் எடுக்காம நீங்க செய்வீங்களா அப்படிங்கிறத பாருங்க. ஒரு 6 மாசம் நம்ம எந்த லீவுமே எடுக்காம ஒரு வேலையை செய்வோமா? சிம்பிளா யோசிச்சு பாருங்க. ஆனா அவங்க நாட்டுக்காகவும் அவங்க நாட்டு மக்களை ரஷ்யர்களின் ஏவுகணை தாக்குதலிருந்து பாதுகாக்கிறதுக்காகவும் உக்ரைனிய இன்ஜினியர்கள், டெக்னீஷியன், ஸ்டாஃப்ஸ் அண்ட் மிலிட்டரி அட்வைசர்ஸ் இந்த வேலையை செஞ்சு பாலியான்ஸ்டியா அப்படிங்கிற ட்ரோனை உருவாக்கி இருக்கிறாங்க. இத்தனை நாள் வரைக்கும் மேற்கத்திய ஆயுதங்களை கொண்டு ரஷ்யாவின் சில உட்பகுதிகளை தாக்கி தங்களை பாதுகாத்த உக்ரைனியன்ஸ் இப்ப அவங்க நாடு ஆயுதங்களை கொண்டு தாக்க தயாராகி இருக்கிறாங்க. அதற்காக தான் போர்ல இருந்து பிறந்தது இந்த பாலியான்ஸ்டியா மிசைல் ட்ரோன். இனி மேற்கத்திய ஆயுதங்கள் இல்லைனாலும் உக்ரைனால ஏவுகணை தாக்குதலில் இருந்து பாதுகாக்க முடியும். பாலியான்ஸ்டியா பார்ன் இன் உக்ரைன் வார். இன்னைக்கான காணொலி இதுதான். இன்னைக்கான காணொலியில ரொம்ப முக்கியமான ஒரு ஹைபிரிட் ரக மிசைல் ட்ரோனை நாம இன்னைக்கு பார்த்துருக்கிறோம். ஸோ இதை பத்தின உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறோம். டிஃபென்ஸ் ஓரியன்ட் வீடியோ தான் இருக்கும். ஸோ அந்த வீடியோவும் பார்க்கறதுக்கு இப்போ நம்ம ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அன்டில் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆயுதம் அறிவோம். ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. நன்றி, வணக்கம்.